சொல்லாமலே இவர் பெயரை சொல்லிவிடலாம் அல்லது நூலை அறிமுகம் செய்வதற்கு பூமனம் கொண்டவர், மென்மையான பேச்சுக்கு சொந்தக்காரர், புத்தகத்தை வாசித்தால் அழைத்து பாராட்டக்கூடிய பரந்த மனம் கொண்டவர். எல்லாருக்கும் அது வாய்க்கிறது இல்லை, அத்தனை எளிதாக எல்லாரும் அதை செய்து விடுவதில்லை. இலக்கிய பரிச்சயம் கொண்ட மிகச்சில சினிமாக்காரர்களுள் இவரும் ஒருவர். தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வெயிலோடு போய் சிறுகதையை தழுவி இவர் திரைப்படமாக்கிய பூ திரைப்படம் சிறந்த இயக்குனருக்கான விருதை இவருக்கு தந்திருக்கிறது. அன்பு மனம் நிறைந்த இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் சசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நல்ல வேலை என்னை முதல்ல பேச கூப்பிட்டாங்க. எனக்கு பவா சாரை பார்த்து எல்லாத்தையும் பற்றியும் பேசிடுவார், நம்ம பேச வேண்டியது நினச்சி இவர் பேசிடுவார். நல்ல வேலை அவருக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க. தேங்க்யூ. தமயந்தி எனக்கு அக்கா குருவியிலேருந்து பழக்கம். வழக்கம் போல் அந்த புத்தகம் படிச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு பேசின மாதிரி எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் என்னுடைய படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க, ரொம்ப அழகான பாடல், ரொம்ப அந்த படத்துலேயே பெரிய ஹிட்டான பாடல் அது. இப்படி ஒரு ஒரு கதையாசிரியராக ஒரு பாடலாசிரியராக எனக்கு பழக்கம். உண்மையாலுமே எனக்கு தமயந்திரி எழுத்தை நான் முன்ன படிச்சிருக்கேன். ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற மீசைங்கிற ஒரு தலைப்பில் இருக்கிற ஒரு கதையை பற்றி மட்டும் கொஞ்சம் நான் பேச போகிறேன். இந்த மீசை அப்படிங்கிற கதை டெபேரா செபாஸ்டின் அப்படிங்கிற 2 பேர்த்த பற்றின கதை. இவங்க 2 பேருமே ஒரு சோப்பு விற்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. தமயந்திரி எழுத்தில் எப்பயுமே யார் இருப்பாங்கன்னா, அவங்களே சொல்கிற மாதிரி ஒரு நைந்து போன மனிதர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள் வேறு, நைந்து போன மனிதர்கள் இன்னும் அதுக்கும் கீழே. நான் அவங்க கதையில் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு டீ சாப்பிட்றதுக்காக வெளியே போயிட்டு சாப்பிட்ற ஒரு பொண்ணுங்க, ஒரு பிரியாணி எங்கே கிடைக்கும், அது ஒரு 150 ரூபா பிரியாணி, இந்த கம்மியாக இருக்கிற 100 ரூபா பிரியாணி, அந்த மாதிரி ஒரு ரொம்ப சாதாரண மனிதர்களை பற்றி எழுதுவாங்க. எனக்கு அந்த விதத்தில் அவங்க ரொம்ப தனியாகவே தெரிகிறாங்க எனக்கு மற்ற எழுத்தாளர்களை விட. பெண்கள் பற்றி எழுதுகிறப்ப ரொம்ப இவங்களுடைய கதை மாந்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரிக்கு ஒர்க்குக்கு போகிறவங்க, இது மாதிரி ஊதுபத்தி கம்பெனி வேலைக்கு போகிறவங்க, ப்ரெட்டு கம்பெனி, எப்படி ரொம்ப சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க. அதனாலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில் அது மாதிரி இந்த டெபேராங்களும் செபாஸ்டின் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் ஒரு சோப் ஃபேக்ட்ரியில் சோப் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 2 பேர்த்துக்குமே சின்ன வயசுலேருந்தே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே இந்த டெபேராங்கிற பொண்ணு அந்த செபாஸ்டின்கிற தன்னுடைய லவ்வருக்காகவே இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தவ. இந்த ஃபேக்ட்ரியில் அவளும் வேலை வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகிற கதை இவங்களுடைய கதை தான் அப்படிங்கிற மாதிரியே போவோங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை, ஒரு கமர்ஷியலான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஃபேக்ட்ரிக்கு ஒரு புது மேனேஜரோ வட இந்திய இளைஞன், ரொம்ப அழகான இளைஞன் வரான். இப்போ இவன் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்தவொடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபேக்ட்ரியோட லுக்கெல்லாம் மாற்றுறான். அப்படி மாற்றுறதுல எல்லாருமே ஷூ போட்டுக்கணும், யாரும் மீசை வச்சுக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கதை வருது. இந்த பொண்ணுக்கு என்னென்னா, கிஸ் பண்ணும்போதே அது மீசை குத்துற மாதிரி கிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மெசேஜில் போவான். இவங்க 2 பேரும் இந்த மீசைங்கிறது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய லவ்வருக்கு மீசை இல்லாமல் பண்ணுற இந்த மேனேஜர் அப்படிங்கிறதால, இங்கே பாரு வேலை தான் முக்கியமே தவிர இதுக்கெல்லாம் நீ உடன்படாத அப்படிங்கிறான். இப்படி ஒரு கமர்ஷியல் லுக்கில் தான் இருக்குது இந்த கதை. அப்புறம் என்னாச்சு, அந்த பொண்ணு சொல்லிட்டா, நீ வேலையை விடாத, இந்த மீசை எடுக்காத அப்படின்னா. அவன் மீசை எடுத்தானா, எப்போ எடுத்தான், ஏன் எடுத்தான்? நம்ம நினைப்போம் இந்த பொண்ணுக்காக எடுத்திருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. அவன் எடுத்தான்னா மீசை எடுத்துட்டு அந்த வேலையில் கண்டினியூ பண்ணுறான். ஆனால் இந்த பொண்ணு மீசை வேலையை விட்டுரு, நீ மீசை எடுக்காத அப்படின்னு சொன்னால், ஆனால் வேலையை கண்டினியூ பண்ணுறான். ஒரு சமயத்தில் வேலையை விட்டான். ஏன் வேலையை விட்டான் அப்படின்னா, இந்த பொண்ணு சொன்னதுக்காக மீசை எடுத்ததுக்காகலாம் விடலை, வேற ஒரு விஷயத்துக்காக விடுறான். இப்போ தான் செகண்ட் லேயர் வருதுங்க. இந்த இதில் மேக்கா அப்படிங்கிற அக்காவை இக்கா அப்படிங்கிற வார்த்தை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க வார்த்தையை. உண்மையாலுமே நான் அம்மாவை பற்றின ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இம்முங்கிற டைட்டில் சோபா சக்திகிட்ட கேட்டு வாங்கினேன். ஏன் அப்படின்னா, ஏன் இம்முக்கும் அம்மாவுக்கும் என்னென்னா, நம்ம எல்லாருமே
அம்மாவை உச்சரிக்கும் போது முதல்ல மா அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிப்போம். எடுத்த உடனே அம்மான்லாம் யாரும் சொல்ல மாட்டோம், மா அப்படின்னு தான் சொல்ல. ஸோ இம்மு தான் அம்மாவுக்காக நம்ம பயன்படுத்துகிற முதல் வார்த்தை. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த அம்மாவை பற்றின படத்துக்கு வந்து அப்படின்னு டைட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு சோபாசக்தியில் வாங்கினேன். அப்படி தமயந்தி அக்காக்களை பற்றி எனக்கு படம் எடுக்கணும்னு ஆசை. அப்படி எடுக்கும்போது உங்கள்கிட்ட இந்த டைட்டில் இப்போயே வாங்கிக்கிறேன், கா. ரைட்டா? ரைட்ஸ் இப்போ எனக்கு கொடுத்துருங்க நீங்கள். ரைட், ஓகே. இப்போ இந்த மேப்பிள் அக்கா பற்றி ஒரு இது செகண்ட் லேயரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்து ரொம்ப ஊடகமாக சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அக்கா வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் ஹஸ்பண்டு, குடிகாரன், ஒரே குழந்தை இருக்குது. இந்த குழந்தைய அம்மா வீட்டில் விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு திங்கக்கிழமை அன்றைக்கி கண்ணீரோடு ஒர்க் பண்ணுவாங்க. இப்படின்னு ஒரு 4 லைன் மட்டும் சொல்லிடுறாங்க. எனக்கு நான் உண்மையாலுமே நான் இந்த ஏன் மீசையோடு அதுக்கு மேலே படிக்கலாமா நான்? சாரி, எனக்கு இருந்த நேர குறைவினால் மீசையை மட்டும் படித்தேன். ஏன்னா அதுவே எனக்கு முழு திருப்தி கொடுத்துருச்சு. ஒன்று அதுக்கப்புறம் நான் இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கின ஒரு 30-35 புத்தகத்தை அப்படியே போட்டு வச்சுருக்கேன், அதுலேருந்து எடுக்கலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு 24ஆம் தேதிக்கு இந்த டெட்லைன் இருந்தது. ஸோ அதனால் முதல்ல எடுத்தேன். முதல்ல இது முடிச்சுட்டு தான் படிக்க போகிறேன், மற்றதெல்லாம் படிக்க போகிறேன். ஏன்னா இந்த மீசை வந்து அவ்வளோ தூரம் என்னை பாதிச்சிருச்சு. இவ்வளோ தூரம் ஒரு சிறுகதைக்கு இவ்வளோ லேயரில் கதை சொல்ல முடியுமா அப்படின்னு நான் ஸ்பாய்லராக விரும்பலைங்க. தயவுசெய்து மீசைங்கிற இது படிங்க. சாதாரண கதையில் ரொம்ப முக்கியமான கதை, என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான கதை. ரைட்டராக நான் சொல்ல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக இருக்குது. இந்த கதை முடியும் போது அந்த இதுக்கிடையில் இந்த டெபராங்கிற பொண்ணுக்கு ஹீரோயினுக்கு வந்து அந்த ப்ரொட்டகானிஸ்ட்டுக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீல், இந்த பையனை கட்டிக்கூட, ஏன்னா என் பையன் நல்ல இடத்துல, இந்த பொண்ணு நல்ல இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா இப்போ இந்த கதை முடியும் போதுங்க நிஜமாகவே நான் யாருக்காக அழுகிறது, யாருக்காக நான் ஃபீல் பண்ணுறது? இந்த டெபராக்காகவா, இல்லை செபாஸ்டினுக்காகவா, இல்லை வந்து இந்த மேப்பிளக்காகவா, இல்லை டெபாரோட அம்மாவுக்காகவா, இல்லை அந்த மேனேஜர் ரொம்ப மோசமான மனிதராக தோன்றுவான். ஆனால் பின்னாடி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல இப்போ எனக்கு அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்கும்போது, ஏன்னா அவனுக்கு அந்த வட இந்தியில் பணக்கார இளைஞன் கூட எனக்கு வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய மனிதனாக தெரியும். இப்படி எல்லா மனிதர்களும் நேசிக்க வைக்கிற இந்த மீசை ரொம்ப அடர்த்தியான மீசைமா, ரொம்ப அடர்த்தியான மீசை. வாழ்த்துக்கள். நான் உண்மையான சொல்கிறேன், உங்களுடைய அக்காக்கா குருவிலேருந்து எல்லா புக்குமே படிக்கணும். உங்களுடைய தொகுதி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு மெசேஜ் கொடுத்தீங்க. ஆனால் நான் ஒன்று வாங்கலை. நான் முதல்ல பண்ண போகிற விஷயம் வந்து இந்த கதையை படித்ததுனால இந்த புத்தகம் மட்டும் படிக்கலை, உங்களுடைய எல்லா கதைகளையுமே அந்த தொகுதி வாங்கி மறுபடியும் ரீவிசிட் பண்ண போகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மீசையை வச்சிடாத ஒருத்தர் பேசிட்டு போயிருக்கிறேன், அடர்த்தியான மீசை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசினாங்க.